தேவனுடைய சமூகத்துல உட்காருங்க. ஏசப்பா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஆண்டவர், எனக்கு இதுல இருந்து விடுதலை தாருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா அதுல இருந்து விடுதலை தருவார். அதனாலதான் இன்னைக்கு இந்த வார்த்தை கொண்டு பேசுறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அதை ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மேல வைத்து விட்டுட்டோம்னா நமக்கு கவலையே இருக்காது. நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா காரியத்தையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதனால எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீதிமொழிகள் சொல்லி இருக்குது, உங்கள் இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளுடைய இருதயத்தில் உள்ள கவலை நம்மளை ஒடுக்கிறோம், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நம்மளுடைய வார்த்தை தான் நம்மளுடைய மகிழ்ச்சியாக்கும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதனால இந்த நாட்கள்ல அவருடைய வார்த்தையை சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நல்வார்த்தை உங்களை மகிழ்ச்சியாக்கட்டும். ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களை மகிழ்ச்சியாக்கட்டும். ஏசப்பாவுடைய சன்னிதானத்துல